நம்ம இன்னைக்கு இந்த சின்ன வெங்காயம் மிளகாய்த்தூள் உப்பு மட்டுமே சேர்த்து ஒரு தொக்கு மாதிரி பண்ண போறோம். சாதத்தோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எங்க அம்மா இதை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் செய்யறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம். இதுல பெரிய ஒரு பிரச்சனையே வெங்காயம் தொளிக்கிறது தான். இப்ப வர வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசா வருது, அதனால தொளிக்கிறது ஈஸி தான். நான் இடிச்சு எடுத்துக்கிறேன். நீங்க பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சாப்பர்ல கூட வெட்டிக்கலாங்க. சாப்பர்ல போடுறது ஈஸி, வெட்டுறதா இருந்தாலும் ரொம்ப குட்டி குட்டியா ஒவ்வொன்றா எடுத்து வெட்டணும். இடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சுங்க. ஒரு கடாயில கடல் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 6 ஸ்பூன் அளவு ஊத்திக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இடிச்சு வச்சிருக்க இந்த வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் தொளிக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இது செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயில. அடுப்பு சிம்லயே வச்சுக்கோங்க. இப்ப கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் டீஸ்பூன்ல சேர்க்கிறேங்க. இந்த மிளகாய் தூள் காரம் மட்டும் தான் நம்ம சேர்க்க போறோம். இந்த அளவு கரெக்டா தான் இருக்கும். லைட்டா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்க்கிறேன். கல்லுப்பு சேர்த்தா கரையாது பாருங்க, அதனால பொடி உப்பு சேர்த்துக்கிறேன். கலந்தாச்சு, அவ்வளவுதான். சிம்ல வச்சு அப்பப்ப கலந்து விட்டு விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க. இது மனமுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு கடுகு வெந்தயம் எல்லாம் பொடிச்சு சேர்க்கறதுல தொக்குன்னா அதெல்லாம் சேர்க்கணுமான்னு யோசிக்காதீங்க. இது இவ்வளவுதான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுல இன்னொரு வேரியேஷன் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா புளி நல்லா கெட்டியா கரைச்சு ஊத்தி அந்த புளியும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்ல நல்லா இருக்கும். 2 விதமாவும் நீங்க பண்ணி பாருங்க, ரெண்டுமே ரொம்ப அருமையா இருக்கும். இந்த கடாயிலே அளவா சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கலாம். சுடு சாதத்துல பிசைஞ்சும் சாப்பிடலாம், நல்லா இருக்குங்க.